Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. கரை தாண்டி ஓடும் இந்த வெள்ளம் கரை தேடா ஓடம் போல செல்லும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இனியவைகளே, இன்றைய திருப்பலி கருத்தாக பல்வேறு நோய்களினாலும் பல்வேறு வேதனைகளாலும் துன்புறும் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக பச்சிளம் குழந்தைகள், பிறந்த பச்சிளம் குழந்தைகள், அநேக குழந்தைகள் பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் இறைவனுடைய அருளினால் நல்ல உடல் சுகத்தோடும் மனபலத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொறுத்து நாம் குற்றங்குறைகளை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்துக்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1-11 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்பிற்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் நீங்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக அந்த அத்தி மரத்தை கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இதத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எது போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையென்றால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை இயேசுவில் இனியவைகளே, பாவத்தின் வேதா அல்லது பரிசுத்தத்தின் வேதா என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உவமை. அதாவது இயேசு நம்மை எத்தகைய வாழ்வுக்கு அழைக்கின்றார். முதல் வாசகத்தில் ஊனியல்புக்கு ஏற்றவாறு வாழாதீர்கள், அதாவது ஆவியின் கனிகளை கொண்டு ஆவியின் வரங்களுக்கு ஏற்றவாறு நாம் வாழ வேண்டும் என்பதை தூய பவுலதே அழகாக குறிப்பிடுகின்றார். ஆக அந்த ஆவியின் ஆற்றலோடு நாம் வாழும் பொழுது எப்படி வாழுகின்றோம் என்பதை பற்றி இந்த நற்செய்தியும் குறிப்பிடுகின்றது. அதாவது என்ன மைய கருத்து என்றால், புது படைப்பாற்றலாக வாழ வேண்டும், புத்துயிர் பெற்றவர்களாக வாழ வேண்டும், புதிதாக மலர்ந்த மலரை போன்று வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் நான் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுவது, பாவியான வேறாக வாழாமல் பரிசுத்தமான வேறாக வாழ வேண்டும். எப்படி வாழுவது? பரிசுத்தமான வேறு என்றால் என்ன? பாவியான வேறு என்றால் என்ன? இதற்கு இரண்டுக்கும் வேறுபாடாக இந்த நற்செய்தி இருக்கின்றது. எப்படி என்றால், நற்செய்தியை பாருங்கள். தோட்டத்தின் தொழிலாளர் அந்த அத்தி மரத்தை மட்டும் பார்த்து கொண்டு தேடி வருகின்றார். ஏன் அவர் தேடி வர வேண்டும்? அந்த மரத்தை மட்டும் பார்த்து, அந்த தோட்டம் என்றால் எத்தனையோ மரங்கள் இருந்திருக்கும், ஏன் அந்த அத்தி மரத்தை மட்டும் தேடி வர வேண்டும்? ஏனென்றால் அந்த அத்தி மரம் அது பார்ப்பதற்கு அழகாக அந்த தோட்டத்தின் தொழிலாளருடைய அல்லது தோட்ட உரிமையாளர் கண்களை பறிக்கும் வண்ணமாக இருந்திருக்கின்றது. அதனால்தான் மற்ற அனைத்து மரத்தை விட்டுவிட்டு அந்த உரிமையாளர் அந்த அத்தி மரத்தை மட்டும் நோக்கி வருகின்றார். இதே போன்றுதான் ஆண்டவர் நம்மை மட்டும் நோக்கி வருகின்றார். இந்த உலகில் எத்தனையோ இனங்கள் இருக்கின்றது, மனிதம்
இனம் இருக்கின்றது, மிருக இனமும் இருக்கின்றது. ஆனால் மனிதனை மட்டும் ஆண்டவர் தேடி வருகின்றார். ஏன்? எதற்காக? நாம் கவரும் வண்ணமாக இருக்கின்றோம். ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் அவருக்கு தகுந்த இடத்தை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதற்கு ஒரு உவமையாக நான் ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு காலேஜ் பையன் செடி வளர்க்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜில் போய் ஹாஸ்டலில் சேர்ந்தான். ஹாஸ்டலில் ரூமில் செடி வளர்க்க முடியுமா? வளர்க்கலாம். ஆனாலும் அவன் என்ன பண்ணான், செடி வளர்க்கணும் ஆசையாக இருக்குது, வார்டன் திட்டுவாங்க, ஃபாதர் திட்டுவார் சொல்லிட்டு ரூமில் ஒரு செடி வளர்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப பலன்னு இருக்குது. செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான். அந்த ரூம்மேட்டை கேட்டான், டே நீ முட்டா பயலானே, அதுவே இல்லை, இந்த செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்ற அது வளருமா? வளராது. கொஞ்சமாச்சும் மண்டையில் மசாலா இருக்கா என்றெல்லாம் கேட்கும் பொழுது, ஏன் அது வளரும், கண்டிப்பாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு சொல்கிறான். டேய் நீ வச்சிருக்க பிளாஸ்டிக் செடிதா, இந்த பிளாஸ்டிக் செடி பார்க்க அழகாக இருக்கு, நீ எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அது வளராது, பார்ப்பதற்கு வேணால் பளபளப்பாக கவரும் வண்ணமாக இருக்கின்றது. ஆனால் நீ எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் எவ்வளவு எது போட்டாலும் நீ ஜன்னலை திறந்து வெயிலில் வைத்தாலும் அது அந்த பளபளப்பாக இருக்குமே தவிர வளராது, கனி கொடுக்காது என்று சொன்னான். பிரியமானவர்கள், இதே வாழ்வுதான் நாம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்றது. நான் ஒரு குருவானவனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தோட்டத்தின் உரிமையாளர் எனக்காக அந்த அத்திமரத்தை தேடி சென்றால் அது அவர் கண்ணை பறிக்கும் அளவுக்கு பல என்று இருந்தது. இதே போன்றுதான் நமது செயல்பாடுகளும் வெளித்தோற்றத்தில் பலன்னு இருக்கலாம். ஒரு ஃபாதராக நான் இந்த உடுப்பை போட்டு ரொம்ப பரிசுத்தமாக பலன்னு இருக்கலாம். ஆனால் என்னுடைய சிந்தனையும் செயல்களும் எவ்வாறு இருக்கின்றது? ஆண்டவர் என்னை நோக்கி வருகின்றார் என்றால் நான் அவருக்கு கணித்தது மதமாக இருக்கின்றனா அல்லது வெளிவேடத்தில் மட்டும் இருக்கின்றனா? பரிசுத்தமான வேதாக இருக்க வேண்டும் அல்லது பாவியான வேதாக இருக்கக்கூடாது. ஒரு மதத்துக்கு எது அடித்தளம் என்றால் வேறுதான். அந்த வேறு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வேதாக இருக்கும் பொழுது அன்பு, இரக்கம், கனிவு, பொறுமை, தாழ்ச்சி இது போன்ற எண்ணங்கள் இருக்கும். அதன் வேறொரு சல்லி வேதுகளாக இது இருக்கும். ஆனால் பாவத்தின் வேதாக இருந்தது என்றால் அது எப்படி இருக்கும்? கோபம், எரிச்சல், காழ்ப்புணர்ச்சி, காம இச்சை, பொருளாசை, பழிவாங்கும் எண்ணம் இது போன்ற வேர்கள் இருக்கும் பொழுது அதன் கனி எப்படி இருக்கும்? பாவத்தின் கனி, அந்த பாவத்தின் வேர் நம் உள்ளத்தில் இவ்வாறு இருந்தது என்றால் அந்த வெளி தோற்றம், அந்த மரம் எவ்வாறு இருக்கும்? காய்க்காத மரமாக இருக்கும். அப்படியே காய்த்தாலும் அது எதனை காய்க்கும்? நஞ்சு மிகுந்த காய்களை தான் தரும். ஆக சுவை மிகுந்த இனிப்பான காய்களை தர வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் அந்த வேர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்பின் வேராக இருக்க வேண்டும். அன்பின் ஆணிவேராக இருக்க வேண்டும். சல்லி வேர்களாக இரக்கம், கருணை, பொறுமை, தாழ்ச்சி இது போன்ற சல்லி வேர்கள் இருக்கும் பொழுது அது நம் வாழ்வை பக்குவப்படுத்தி நம்மை ஒரு நல்ல கனித்தரும் மரமாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தரும். இது எங்கே கிடைக்கும்? தூய பவுலடியா கூறுவது போல தூய ஆவியானவரில் இது கிடைக்கின்றது. ஆக அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த தூய ஆவியானவரை நாம் அனைவருமே திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கின்றோம். மீண்டும் உறுதி பூசல் வழியாக பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தூய ஆவியானவரை செயல்படுத்த நம் உடலை ஒப்பு கொடுக்கின்றோமா? தூய பவுலடியா 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 அழகாக வாசிக்கின்றோம். உங்கள் உடல் தூய ஆவியா குடிகொண்டிருக்கும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக இந்த உடல் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கும் கோவில் என்பது நாம் உணர்ந்திருந்தோம் என்றால், நாம் தெரிந்திருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக கனித்தரும் மதமாக இருந்திருப்போம். ஆக நமது உள்ளத்தில் அந்த வேர்கள் எப்படிப்பட்ட வேர்களாக இருக்கின்றது? அந்த அத்தி மரம் 3 ஆண்டுகளாக அந்த உரிமையாளரின் கண்களை பறித்து தன்னை தேடி வரும் அளவுக்கு வைத்திருக்கின்றது. ஆனால் அதன் வேர்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? 3 ஆண்டுகளாக கண்டிப்பாக அந்த தோட்ட தொழிலாளர் வேலை செய்து இருப்பார், நீர் பாய்ச்சி இருப்பார்,
நீர் பாய்ச்சாமல் இருந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக எது போட்டு இருப்பார். போட்டு இருந்தும் ஏன் அது கனித்தரவில்லை? ஏனால் அதன் வேர்கள் பாவத்தின் வேர்களாக இருக்கின்றது, பழுதடைந்த வேர்களாக இருக்கின்றது. அதன் நிமித்தமாக தான் அது கனித்தர முடியவில்லை. ஆக நமது வாழ்வு எப்படி இருக்கின்றது? நாமும் பாவத்தின் வேர்களாக இருக்கின்றோமா அல்லது பரிசுத்தத்தின் வேர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக நம்முடைய வாழ்வு எத்தகைய வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்து சிந்தித்து இந்த தியாக பலியில் இணைவோம். ஆமென். இருளான வாழ்வு இருளானதாலே திரியாக இமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடமான பலி எல்லாமலை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடையாளே, நாங்கள் உமக்கு மன உவந்து அளிக்க அதில் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அதில் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே நிகழ்வுகள் வழியாக உம்மது புனிதப்படுத்தும் அதிலே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவை வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பதாகும் ஈடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாய் வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பதவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவிய அன்பில் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயதும். கடவுளின் கண்ணு தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடனால உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற வேண்டுகிறோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மது உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடங்க. வாழ்க
Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.